இன்ட சொல்லிக்கிட்டீங்க. ஸோ மெத ஆரம்பிச்சோமா அதில அந்த கண்ணீர் படலாம். தயங்கு இந்த மாதிரி கால்ல சொல்லியிருப்பான். ஸோ ஜின்னு ரொம்ப செம்ம ஷாக் ஆயிருப்பான். ஸோ இதோட நம்ம சின்ன வாங்க கதைக்குள்ள போலாம். இன்னும் செம்ம ஷாக் ஆயிடுறாரு. என்னடா சொல்ற? ஜேகே ஹாஸ்பிட்டல்ல இருக்கானா? தயங்கு சொல்றான் நம்ம ஜின்னுட்ட. ஆமா ஜின், ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணியிருக்கேன். சீக்கிரம் வாங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயன் சொன்னோன்னே, சரி ஓகே தயன், நான் வரேன் கிளம்பி, நீ அவனை பார்த்துக்கோ சரியா? ஓகே நான் பார்த்துக்கிறேன், சீக்கிரம் கிளம்பி வாங்க. ஓகே தயங், நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு ஃபோன் கட் பண்ணிடுறாரு. நம்ம தயங்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருக்கான். ஸோ டாக்டர் எதுவுமே சொல்லலை, அதனால ரொம்ப பயமாகவும் இருக்கு அவனுக்கு. அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இன்னும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறான், ஜேகே இப்படி அட்மிட் ஆகிருக்கான்டா ஹாஸ்பிட்டலில், வாங்க போய் பார்க்கலாம். ஜின்னு இந்த மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறான். ஜேகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செம்ம ஷாக். என்ன ஜின் சொல்கிறீங்க? ஜேகே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கானா? ஆமாம், இப்போ தான் எனக்கு தயங்க கால் பண்ணி சொல்லியிருந்தான். சீக்கிரம் வாங்க, லேட் பண்ண வேணாம், போய் பார்க்கலாம். சரி ஓகே நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிளம்பி ஆஸ்பத்திரிக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. இல்லையா ஆஸ்பத்திரிக்கு வந்து ரீச் ஆகிடுறாங்க. நர்ஸுக்கிட்ட விசாரிக்காங்க, இங்கே ஜேகே அட்மிட் ஆகிருக்காரு, அவர் பார்க்கணும், அவர் எங்கே இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே இன்னும் நர்ஸும் சொல்லிடுறாங்க 2வது ஸ்டீப் மாதிரி அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஜேகே ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஜேகேவை பார்க்க தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம தயங்க உட்காந்து இதை பார்த்துறாங்க ஜேகே ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஓடி வந்துட்டு நம்ம தயங்கிட்ட வந்து கேட்குறாங்க, விசாரிக்காங்க என்னாச்சு அப்படின்ட்டு. ஸோ நம்ம தயங்க எல்லாமே சொல்லிட்டு இருக்கான். வெளியே வந்துட்டிங்களா? என்ன நடந்துச்சுன்னா சைடாப்பில் ஜேகேவை கம்ஃபர்ட் பண்ணலான்னு வந்திருந்தேன். ஜேகேவை பார்க்கும்போது தரையில் மயக்க போட்டு இருந்தான். ரொம்ப பயமாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜேகே பக்கத்தில் போயிட்டு என்னாச்சுன்னு தட்டி 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 கேட்டேன். கிட்டேருந்து ஒரு அசைவு கூட இல்லை. அது ஐஸோட கண்ணை திறந்துருந்தான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக கண்ணை மூடிட்டான். அப்புறம் தான் நோட் பண்ணேன், அவன் நோஸ்லேருந்து பிளட்டாக வந்துச்சு நிறையா. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. அதுக்கப்புறம் எவ்வளவோ அவனை தட்டி எழுப்பலான்னு ட்ரை பண்ணேன், ஆனால் அவன் எந்திக்கவே இல்லை. ரொம்ப பயந்து போயிட்டானா, அதான் வேறு வழியே இல்லை, நம்மளே பார்த்துக்கலாம் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து நானே அட்மிட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம தயங்க எல்லாமே சொல்லியிருக்கான். ஸோ ஜேகே ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாம் கேட்டுட்டு, ஓ காட் இவ்வளவும் நடந்திருக்கு. சரி ஓகே நீ பயப்படாத, அவனுக்கு ஒன்றும் ஆகாது ஓகேவா? இல்லை இன்னும் டாக்டர் எதுவுமே ஒன்றுமே சொல்லவே இல்லை. உள்ளே போகிறாங்க வெளியே வராங்க, ஆனால் ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினச்சேன், ஆனால் எதுவுமே சொல்லவே இல்லை. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே சொல்லிகிட்டு இருக்கான் நம்ம ஜின்னுக்கிட்ட. ஸோ ஜின்னு தான் தயங்க கம்ஃபர்ட் பண்ணியிருக்கான், ஒன்றும் ஆகாது அவனுக்கு, நீ பயப்படாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஜேகே ஃப்ரெண்ட்ஸ்லாம். நம்ம தயங்க தான் இங்கே கொஞ்சம் நேரத்தில் ஓகேவாயிடுறான். டாக்டர் பேஷண்ட் ரூம்லேருந்து வெளியே வராரு. ஸோ வெளியே வந்தால் நம்ம ஜின்னு தான் டாக்டர் கூப்பிட்டு விசாரிக்கிறான். டாக்டர் இன்னும் இந்த மாதிரி டாக்டர் கூப்பிட்டாங்க. ஸோ டாக்டர் ஜின்னை பார்த்துட்டு, எஸ் சொல்லுங்கள். சின்னதான் டாக்டர்கிட்ட கேட்குறான். டாக்டர் இப்போ எப்படி இருக்கான்? ஓகே தானா? ஒரு பிரச்சனையும் இல்லையே, அவனுக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு நம்ம ஜின்னு தான் டாக்டர் கேட்டானா. ஸோ டாக்டர் நீங்கள் யார்? நம்ம ஜின்னும் வந்து நம்ம டாக்டர்கிட்ட சொல்கிறான், ஜேகேயோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, இவங்க எல்லாருமே எங்கள் ஜேகே ஃப்ரெண்ட்ஸ் தான். டாக்டர் ஜின்னை பார்த்துட்டு, ஓ அப்படியா ஓகே. ஸோ பேஷண்ட் வந்து ரொம்ப வீக்காக இருக்கார், அவர் சரியாக சாப்பிடல, சரியாக தூக்கம் இல்லை. ஸோ அந்த டிப்ரெஷனில் தான் வந்து அவருக்கு பிளட் வந்திருக்கு நோஸ்லேருந்து. ஓவராக மைண்டை போட்டு ப்ரெஷர் பண்ணிகிட்டு இருக்காரு. நாங்கள் இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம், ஓரளவுக்கு ஓகே தான், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம் சொல்லுங்கள். அடுத்த தடவை இந்த மாதிரி நடந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம், உயிருக்கு கூட ஆபத்து இருக்கலாம். கொஞ்சம் டயத்துக்கு சாப்பிட சொல்லுங்கள், டயத்துக்கு தூங்க சொல்லுங்கள். ஸோ கொஞ்சம் கவனிக்க சொல்லுங்கள் அவர் உடம்ப. ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ ஓகே தான், நீங்கள் பயப்படலாம் வேண்டாம். ஓகே ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு தான் இருக்குது, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வராரு. டாக்டர் எல்லாமே நம்ம ஜின்னிட்ட சொல்லியிருக்கோம். நம்ம ஜின்னு இதெல்லாம் கேட்டுட்டு, ஓகே டாக்டர் நாங்கள் பார்த்துக்குறோம். டாக்டர் நாங்கள் போய் பார்க்கலாமா? நீங்கள் போய் பார்க்கலாம், ஆனால் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். ஸோ அவர் கொஞ்சம் மயக்கத்தில் இருக்காது, கொஞ்சம் மயக்கத்தில் இது கொஞ்சம் நேரம் ஆகும். மயக்கம் தெளிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போய் பார்த்துக்கலாம், கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க ஓகே. கொடுக்குற டேப்லெட் மெடிசன் எல்லாமே கரெக்டாக யூஸ் பண்ண சொல்லுங்கள் ஓகே. டாக்டரு எல்லாமே நம்ம ஜின்கிட்ட சொல்லிட்டு ஸோ அவர் போயிடுறாரு அவர் வேலையை பார்க்க. இன்னைக்கு இப்போ தான் போன உசுறு திரும்பின மாதிரி இருக்குது. ஜின்னத்தில் நம்ம ஜேகேக்கும் மயக்க தெரிஞ்சிருது. ஸோ நர்ஸு நீங்கள் போய் பார்க்கலாம், டிஸ்டர்ப் பண்ணாமல் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லினோன்னே, ஸோ ஓகே நர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருமே உள்ளே வராங்க. ஜேகே ஃப்ரெண்ட்ஸு, தயங்கு, ஜின்னு, ஜெய்குப்பு, ஆரம், சுகா எல்லாரும் உள்ளே வராங்க. ஸோ அப்படியே வந்து பார்க்குறாங்க ஜேகே தான். ஜேகேவும் பார்த்துட்டு அப்படியே எந்திரிச்சு உட்காடுறான். ஸோ ஜின்னு, ஜேகே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம் டாக்டர் சொல்லியிருக்காங்க, ஏன் ஸ்ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்க? இல்லை ஜின் நான் ஓகே தான், எனக்கு ஒன்றும் இல்லை,
சரியா? ஜேகே நம்ம ஜின்னப்பா சொன்னோம். ஸோ ஜின்னு தான் தெரியுதே உன்னை பார்த்தாலே. அதெல்லாம் விட்டு ஏன்டா டயத்துக்கு சாப்பிட மாட்டுக்க, தூங்க மாட்டுக்க, ஏன்டா இப்படி இருக்க? இன்னும் இந்த மாதிரி நம்ம ஜேகிட்ட சொன்னோன்னே ஸோ ஜேகே ஜின்னை பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் ஜென்? ஜேகே ஜென்னிட்ட இந்த மாதிரி கேட்டோன்னா ஸோ ஜின்னு ஜேகே பார்த்துட்டு டாக்டர்கிட்ட நான் உன்னை பற்றி கேட்டதுக்கு டாக்டர் எல்லாமே உன்னை பற்றி சொன்னார். ஓ அப்படியா? டாக்டர் தான் சொன்னாங்களா? ஆமாம். நான் இப்படி ஆஸ்பத்திரிக்கு வந்து ஜென் நீங்கள் தான் அட்மிட் பண்ணுவீங்களா? ஜேகே ஜின்னை பார்த்து இந்த மாதிரி கேட்டோன்னா ஸோ ஜின்னு ஜேகிட்ட சொல்கிறான். ஜேகே நாங்கள் யாருமே அட்மிட் பண்ணல, தயங்க தான் உன்னை அட்மிட் பண்ணான் ஆஸ்பத்திரியில். எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஜேகே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கான், எனக்கு சீக்கிரம் வாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு கால் பண்ணி இவன் தான் சொன்னான். எங்கள் எல்லாமே சொன்னோம் கால் பண்ணி. அதுக்கப்புறம் உனக்கு என்னாச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு நாங்கள் பயந்துட்டு ஓடி வந்து உன்னை ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்குறோம். ஸோ ஜின்னு இது எல்லாமே நம்ம ஜேகிட்ட சொல்கிறோம். ஜேகே ஜின்னை பார்த்து என்ன சொல்கிறீங்க, என்ன அட்மிட் பண்ணது தயங்கா? அவன் தான் என்னை அட்மிட் பண்ணி உன் ஃபோன் போட்டு சொன்னானா? ஆமாடா, ரொம்ப பயந்துட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஜின்னு தான் நம்ம ஜேகிட்ட. ஜேகே அப்படியே தயங்க தான் பார்க்குறான். ஸோ தயங்க அழுதுருக்கான் நல்லாவே நம்ம ஜேகேக்கு நல்லாவே தெரியுது. ஜேகே தயங்க கூப்பிட்றான். தயம். ஸோ தயங்க பார்த்துட்டு சொல்லு ஜேகே. தேங்க்ஸ் தயம் என்னை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதுக்கு அப்படின்னு நம்ம ஜேகே சொல்கிறான். ஸோ தயங்க இதெல்லாம் என்ன இருக்குது, பரவாயில்ல இருக்கட்டும். ஸோ ஜின்னு ஜேகே பார்த்துட்டு டேய் என்னடா வெறும் தேங்க்ஸ் மட்டும் சொல்கிற, உனக்கு எந்த விஷயத்துலேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கான், வெறும் தேங்க்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஸோ நான் ஜேகே ஜின்னை பார்த்துட்டு வேறு என்ன சொல்லணும் அவன்கிட்ட? அது சரி நீ இருக்க பாரு, என்னைக்கு தான் தெரிஞ்சிருக்க. ஜின்னு ஜேகே பார்த்து எப்படி பேசிக்கிற போது ஸோ தயங்கு ஜின்னை பார்த்துட்டு ஜின் ஜின் வேணாம் ஜின் விடுங்க, அவன் இப்போ தான் ஓகேவாக இருக்கான், அவன் பேசி அவன் மனசு திரும்ப நோக்கடிக்க வேண்டாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயங்கு ஜின்னுட்ட ரொம்ப ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறான். ஜின்னும் சரி ஓகே நான் எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கான் நம்ம ஜின்னு. ஸோ தயம் அப்படியே ஜேகே பார்த்துட்டு ஜேகே நீ ஓகே தானே, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? நான் ரொம்ப பயந்துட்டேன். தயங்க ரொம்ப ஃபீல் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஜேகிட்ட பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஜேகே தயங்க பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் இல்லை தயம், ஐம் ஓகே தான், ஒன்றும் பயப்படலாம் வேண்டாம் புரியுதா? இந்த மாதிரி நம்ம தயண்ட சொன்னோன்னா ஸோ தயங்கும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அமைதியாக இருக்கான். கொஞ்ச நாள் போகுது. ஸோ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான் நம்ம ஜேகே. தயங்க தான் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே நம்ம ஜேகேவை ஹேண்டில் பண்ணி பார்த்துப்பான். ஸோ அப்பப்போ ஜேகே ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்துப்பாங்க. ஜேகே அவன் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு ஸோ அவ்வளோ க்யூட்டாக ரசித்து பார்த்துட்டு இருப்பான். தயங்க பண்ணுறது எல்லாமே நம்ம ஜேகேக்கு ரொம்பவே பிடிக்கும். ஜேகேக்கு தயங்க ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடும். தயங்க அப்பப்போ நம்ம ஜேகேவை சைட் அடிக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்ப்பான். ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துப்பான் நம்ம தயங்க தான். எனக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஜேகேவை. ஸோ லவ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடுவான். ஜேகிட்ட சொல்ல மாட்டான், அவனுக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே வச்சுப்பான். இப்போ தான் ரெக்கவர் ஆகிட்டு வரான். ஸோ இந்த டயத்தில் போய் சொல்லி நான் அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே விட்டுருவான். ஸோ அப்படியே அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான். ஸோ ஜேகேவோட லைஃப்பும் ஸோ தயங்கோட லைஃப்பும் இப்படி தான் போகுது கொஞ்ச நாளாகவே. ஜேகே மறுநாள் டிஸ்டர்ப் ஆகி ஸோ வீட்டுக்கு வந்துடுறான். ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம ஜேகே ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணி கவனமாக அவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்துப்பாங்க நம்ம ஜேகே ஃப்ரெண்ட்ஸு. அப்பப்போ தயங்க வந்து பார்த்துட்டு போவான் வீட்டுக்கு, ஜேகேயோட வீட்டுக்கு. இப்படி தான் கொஞ்ச நாள் டேஸ் இப்படி தான் போயிருக்கோம். இந்த சைடு நம்ம ஜேகே தான் ரெடி ஆகிட்ருக்கான் காலேஜுக்கு. ஸோ ஜின் பார்த்துட்டு டேய் எங்கடா ரெடி ஆகிட்ருக்க? ஜின்னு இந்த மாதிரி நம்ம ஜேகிட்ட கேட்டோன்னா ஜின் காலேஜுக்கு தான் போகணும்ல, அதான் நான் ஓகே ஆகிட்டேன்ல, ரெக்கவர் ஆகிட்டேன்ல, வீட்டில் இருந்தால் எனக்கு போர் அடிக்கு, காலேஜ் போகலாம் ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஜேகே இந்த மாதிரி நம்ம ஜின்னிட்ட சொன்னோன்னு ஸோ ஜின்னு ஜேகே பார்த்துட்டு டி இப்போ தானே ரெக்கவர் ஆகிருக்க, அதுக்குள்ளேயும் காலேஜ் போகணுமா உனக்கு? அப்புறம் பார்த்துக்கலாம், ஒழுங்காக வீட்டில் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற வழியே பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னை சொல்கிறாங்க நம்ம ஜேகேட்ட. ஸோ ஜேகே ஜின்னை பார்த்துட்டு ஜின் எனக்கு ரொம்ப போரிங்காக இருக்குது, நான் வெளியே போனால் கொஞ்சமாவது ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன், வீட்டுக்குள்ளே இருக்கிறதே சுத்தமாக பிடிக்கல, ப்ளீஸ் ஜின் புரிஞ்சுக்கோ. ஸோ ஜேகே இந்த மாதிரி கேட்டோன்னே ஸோ ஜின்னு ஜேகே பார்த்துட்டு நீ என்னைக்கு தான் தெரிஞ்சிருக்க, சரி ஓகே இரு நாங்களும் கிளம்புறோம் காலேஜுக்கு சேர்ந்தே போகலாம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜேகேட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிளம்பியிருக்காங்க காலேஜுக்கு தான். ஸோ ஜேகேவும் ரெடி ஆகிட்டு ஸோ ஜேகே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இந்த காலேஜுக்கு வந்து ரீச் ஆகிடுறான். ஸோ ஜேகேட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படியே காலேஜில் நடந்துட்டுருக்காங்க. ஜிம்மின்னு ஜேகே நடந்து வரதை பார்த்துட்டு ஜிம்மின்னு ஓடியா ஜேகே பக்கத்தில் போயிட்டு கேட்குறான், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க, எனக்கு அப்போ தான் தெரியும்
ஓகே நீ இப்போ ஓகே தானே, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஏன்னா இந்த மாதிரி பதட்டமாக நம்ம ஜிகிட்ட தான் கேட்டுட்ருக்கான். ஸோ ஜிகே ஜிம்மனை பார்த்துட்டு எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை புரியுதா, எனக்கு என்னன்னா உனக்கு என்ன ஜிம்மன். ஜிகே இந்த மாதிரி நம்ம ஜிம்மிட்ட பேசினோன்னா ஸோ ஜிம்மனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன் இப்படிலாம் பேசுகிற, எப்படி பேசணும் ஜிம்மன்? உன்கிட்ட பேசி எனக்கு டைம் தான் வேஸ்ட்டு. ஜேகே இந்த மாதிரி நம்ம ஜிம்மனை பார்த்து சொன்னோன்னா ஸோ ஜிம்மனை ஜேகே பார்த்துட்டு ஏன் இப்படிலாம் பேசுகிற, இப்படிலாம் பேசாத கஷ்டமாக இருக்குது. ஜிம்மனை ஜேகே பார்த்து இந்த மாதிரி சொன்னோன்னா ஜேகே ஜிம்மனை பார்த்துட்டு கஷ்டமாக இருக்குன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறது ஜிம்மன், கொஞ்சம் வழி விடுறியா, நான் ஆளை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொன்னோன்னா ஸோ ஜிம்மனை சின்ன ஆள் பார்க்க போகணுமா புரியலையே. ஜிம்மனை இந்த மாதிரி நம்ம ஜேகிட்ட கேட்டோன்னா ஸோ ஜேகே ஜிம்மனை பார்த்துட்டு புரியலையா, நான் என்ன சொன்னேன்னு, ஆளை நான் பார்க்க போகணும் கொஞ்சம் வழி விடு அப்படின்னு சொன்னேன். இப்போ புரியுதா என்ன சொல்கிற ஜேகே? ஆளா, அது யாரு? ஜிம்மன் இந்த மாதிரி கேட்டோன்னா ஸோ ஜேகே ஜிம்மனை பார்த்துட்டு ஓ சொல்லணுமா, யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா, வேற யாரில்ல தயம் தான் என்னோட ஆள் அப்படின்னு சொல்லிடுறான் நம்ம ஜிம்மன்கிட்ட. ஸோ ஜிம்முக்கு செம்ம ஷாக் ஆகிடுது. ஓகேடா, அதோட இந்த எபிசோடு முடியுது. ஜிம்மன் எதுக்கு செம்ம ஷாக் ஆனா ஸோ ஜிகே தயம் ஏன் ஆளுன்னு எதுக்கு சொன்னான், இதுக்கப்புறம் நம்ம ஜிகேக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, ஸோ என்ன பிரச்சனையை சால்வ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். எனக்கு நம்பர் டைம் வச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறது நீங்கள் எல்லாம் பேசுகிறாங்க. பாய்டா.